நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, மனசை பத்தி பேச போறோம். மனசு ஒரு மனிதனுடைய நடத்தையை தீர்மானிக்கிறது. அந்த நடத்தைகள் பல்வேறு வகையாக இருக்குது. ஒரு மனிதனுடைய கோபம் மனசிலிருந்து உருவாகுகிறது. அவனுடைய பயம், பதட்டம் மனசிலிருந்து வெளிப்படுகிறது. வன்மமும், பொறாமையும், போட்டியும் மனசிலிருந்து தான் வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் அன்பும் கருணையும் மனசில் வெளிப்படுகிறது. அறிவுபூர்வமான சிந்தனையும் மனசிலிருந்து தான் வெளிப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தைகள் வேறுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் மனசு தான். மனசினுடைய இயல்பு தான். இந்த மனசு எப்படி உணர்வுபூர்வமாக இருக்கிறது, எப்படி உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது அப்படிங்கிற பல கேள்வி வரும். இந்த உடம்பில் மனசு அப்படிங்கிறது எங்கே இருக்கு, மனசினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும். இன்னைக்கு இந்த மனசை பற்றி நாம் பேச போகிறோம். மனசை பற்றி 3 வகையாக நம்ம பேச போகிறோம். முதல்ல மனசுனா என்ன, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ரெண்டாவது, மனசு எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். மூணாவது, மனசு என்பது அறிவானது தானா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நாம் பேச போகிறோம். முதல்ல நாம் இன்னைக்கு மனசுனா என்ன, மனசினுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம். மனசு அப்படிங்கிறத நாம் 2 விதமாக பேச முடியும். ஒன்று அறிவியல் பூர்வமாக பேசுவது, உளவியல் சார்ந்து பேசுவது. இன்னொன்று தத்துவம் சார்ந்து பேசுவது, தத்துவத்தின் அடிப்படையில் பேசுவது. இரண்டுமே மனிதனுடைய நடத்தை எப்படி செயல்படுத்தப்படுகிறது, மனிதன் எப்படி பல்வேறு வகையில் உணர்வுபூர்வம், உணர்ச்சி பூர்வமாகவும் நடத்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. இப்போ உடம்பு, மனசு இந்த ரெண்டையுமே நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடம்பு மனசை இயக்குகிறதா, இல்லை மனசு உடம்பை இயக்குகிறதா, இல்லை உடம்பில் மனசுங்கிறது எந்த பகுதி அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன்னா உடம்பையும் மனசையும் புரிஞ்சுக்கிறதே ஒரு கடினம். தத்துவம் அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, இது ரெண்டுமே இணைஞ்சு இருக்கு அப்படிங்கிறதான் தத்துவம் சொல்கிறது. இந்த உடம்பு மனசு என்பது எப்படி உருவாகுகிறது அப்படின்னா, கட்டமைக்கப்பட்ட விதிகளால் விதிகளால் வடிவமைக்கப்படுகிறது. இந்த வடிவம் என்பது ஒரு செயல்திறன். அதாவது இருப்பும் இயக்கமும் உருவாகுவதற்கான ஒரு வடிவம் தான் இந்த செயல்திறன். இந்த இருப்பும் இந்த செயல்திறன் தான் பல்வேறு உறுப்புகளாக, பல்வேறு வடிவங்களாக மாறி இருக்கு. இப்போ இந்த செயல்திறன் இருப்பையும் இயக்கத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு ஒரு சீரான முறையில். இப்போ இந்த இருக்கும் இயக்கமும் தான் உடம்பும் மனசுமா இருக்கு. இருப்பு இயக்கத்தை எப்படி இயங்கணும்னு சொல்கிறது, இயக்கம் இருப்பில் என்ன மாற்றம் நிகழணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்த இடையில தான் ஒரு தேவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு உயிரினத்திற்கு. அதாவது அந்த தேவை தான் நுகர்வியல் தேவை. இந்த தேவை உணர்வுசார் தேவையாகவும் இருக்கு, உணர்வு சாரா தேவையாகவும் இருக்கு. உணர்வுசார் தேவை என்பது என்ன அப்படின்னா, நமக்கான உணவு, நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத கழிவுகள், பால் உணர்வு, தூக்கம், தாகம், இது எல்லாம் தான் அடிப்படையான தேவை. நுகர்வியல் தேவை. இது உணர்வுசார் தேவை. அப்போ உணர்வு சாரா தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடம்பும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய மூளை, உடம்பு, இது ரெண்டுமே ஒரு தனித்துவமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும், ஒரு வேலையை செய்வதற்கும், ஒரு தனித்துவமான திறன்கள் இந்த உடம்புக்கும் மனசுக்குமான ஒரு ஒரு செயல்கள், திறன் இருக்கிறது. இந்த திறன் மூலம் நீங்கள் இலக்கியம், தத்துவம், விளையாட்டு, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, கலைத்துறை, இப்படி பல துறைகளில் உங்களை தயார்படுத்திக்கலாம். இதுதான் உணர்வு சாராத தேவை. இந்த இரண்டுக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே இந்த உடம்பும் மனசும் இந்த மூளையும் தயாராக இருக்கும். உணர்வுசார் தேவைகளை நீங்கள் தனிப்பட்டு முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் ஆளுமையினால் அதை பெறக்கூடியது. உணர்வுசார் தேவை என்பது இயற்கையாகவே உங்களுக்கு பசி, தூக்கம், கழிவுகள், பாலுணர்வு, இதெல்லாம் இயற்கையாகவே உருவாகக்கூடியது. இது ரெண்டும் தான் அடிப்படை. இந்த ரெண்டில் உணர்வு சாரா தேவை தான் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, பேர், புகழ் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த ரெண்டும் தான் இந்த செயல்திறன் செயல்படுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு அடிப்படை. இந்த அடிப்படையில் நமக்கு உடம்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. தலையிலேருந்து கால் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளையும் நம்ம உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லுதோம். கண்ணு, காது, மூக்கு, கை, கால், இது எல்லாமே உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லுதோம். மனசுங்கிறது ஒரு செயல்திறன், அதாவது ஒரு செயல். இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நுகர்வியல் தேவைகளை எப்படி தேர்வு செய்வதற்கான ஒரு செயல்களை உருவாக்குகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி எதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்துவது தான் மனதினுடைய வேலை.
அதாவது இப்போ நான் எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எப்படி பேசணும், என்னுடைய முகம் எப்படி இருக்கணும், என்னுடைய உடல் மொழி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது. அதே மாதிரிக்கும் இந்த புலன்களின் வழியாக வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், உயிர்கள், அதில் இருக்கக்கூடிய இயல்பு தன்மைகளை பற்றி, அதனுடைய தகவமை பற்றி அந்த தகவல்களை தொகுத்து பகுத்து பார்க்கறதும் மனசு தான். அப்போ 2 வேலைகளை மனம் செய்கிறது. ஒன்று புலன்களை சரியான திசையில் இயக்குகிறது. அதே நேரத்தில் வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களையும் சரியான தொகுத்து பகுத்து பார்க்கக்கூடிய இந்த அடிப்படை வேலைகளை தான் செய்கிறது. அதாவது ஒழுங்குபடுத்துகிறது. இதுதான் மனதினுடைய வேலை. இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அது மாறுபடும். அதுக்கு காரணம் அந்த மனதினுடைய அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த நடைமுறை, அந்த செயல்திறன் தான். இது எப்படி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம தத்துவத்தில் பேச போறோம். இப்போ தத்துவத்தில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே மனசு அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அதை எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்போம். அறிவியலில், உளவியலில் பல நேரங்களில் மனசு சரியில்லை, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற பல நேரங்கள் நம்ம பேசியிருப்போம். உண்மையில் தத்துவத்தில் மனசு என்பது அந்தகரணங்களில் ஒன்று. அதாவது அந்தகரணம் என்பது உள்ளார்ந்த கருவிகள். இதுதான் ஒரு மனிதனுடைய தேவையை சரியாக தேர்வு செய்வதற்கான ஒரு செயல், ஒரு நடத்தைக்கான ஒரு செயல்கள். இது 4 வகைப்படும்: சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இந்த 4ம் தான் ஒரு மனிதனுடைய நடத்தைகளை, அதாவது செயல்களை தீர்மானிக்கிறது. ஒரு தேவையை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறது. இப்போ நம்ம உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி செயல்படுத்துறோம்னு நம்ம பேச போகிறோம். இப்போ உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல்வேறு நுகர்வியல் தேவைகள் இருக்குது. நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் உணவு தேவைப்படுகிறது, உடம்புல கழிவுகளை வெளியேற்ற வேண்டியது இருக்குது, பாலுணர்வு இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம், இப்படி சின்ன சின்ன பல நுகர்வியல் தேவைகள் நமக்கு இருக்குது. இது உணர்வு சார் தேவைன்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே ஒவ்வொரு சமயமும் ஒன்று வெளிப்படுது. ஒரு நேரம் பசி வருகிறது, ஒரு நேரம் உடம்புல கழிவுகள் வெளியேற்றுறதுக்கான உந்துதல் ஏற்படுகிறது, ஒரு நேரம் பாலுணர்வுக்கான உந்துதல் ஏற்படுகிறது, ஒரு நேரம் தூக்கத்திற்கான ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. இப்போ ஒவ்வொன்றையுமே யார் சரியான முறையில் ஒருங்கிணைக்கிறா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுதான் கட்டமைக்கப்பட்ட விதிகள். அதாவது காலத்தை அடிப்படையில் சித்தம் தான் அதை ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ காலம் இதில் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியும் மாற்றமும் அடைய செஞ்சு ஒரு தேவையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம உடம்புல இருந்து பசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வரும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் தான் ஒட்டுமொத்த உடம்புக்கும் பசி தேவைப்படுதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய சீரான முறையில் அந்த நுகர்வியல் தேவை உந்தப்படுகிறது. இப்போ இதை ஒருங்கிணைக்கப்படும் பொழுது தான் அந்த உந்துதலை எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கிற தேர்வு செய்வது தான் சித்தத்தினுடைய வேலை. சரியாக தேர்வு செஞ்சு அதை ஒரு செயலுக்கு கொண்டு வருவது தான், செயல்படுத்துவது தான் இந்த புத்தி, அகங்காரம், மனதினுடைய வேலை. அப்போ சித்தம் அப்படிங்கிறது தேர்வு செய்வது, ஒருங்கிணைந்து தேர்வு செய்வது. இப்போ தேர்வு செய்யப்பட்ட அந்த நுகர்வியல் தேவையை புத்தியும் அகங்காரமும் மனசும் எப்படி புலன்கள் வழியாக அதை ஒழுங்குபடுத்துகிறது, அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இப்போ தொகைநிலை அப்படிங்கிறது அடிப்படையில் தெரிஞ்சிருச்சு. இப்போ தனிநிலை என்பது புத்தியும் அகங்காரமும் மனசும், இந்த 3ம் தான். இந்த 3ம் புலன்களையும் உடலையும் அடிப்படையாக கொண்டு தன்னுடைய ஒழுங்குபடுத்துவதன் மூலம் வெளிச்சூழலில் இருந்து தன்னுடைய இதுக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கு, ஒழுங்குபடுத்துகிறது. இப்போ நாம் எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்ன, அங்கே என்ன நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மனசு ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ 2 விஷயங்கள் புத்தியும் அகங்காரமும் மனசும் செய்கிறது. என்ன செய்கிறது? உங்களோட புலன்களை எந்த திசையை பார்க்கணும் அப்படிங்கிறது, எந்த நிகழ்வுகளை பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிறது, எதை கேட்கணும் அப்படிங்கிறதும், அங்கிருந்து பெறக்கூடிய அந்த தகவல்களை தொகுத்து பகுத்து பார்க்கிறது. 2வது, அந்த தகவலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முகபாவனையும் உடல் மொழியும் மாற்றிக்கிட்டே வருகிறது. இதுதான் ஒழுங்குபடுத்துறது. இந்த ஒழுங்குபடுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் ஒரு நேர்த்தியான உடல் மொழியையும் முகபாவனையும் அவனுடைய வார்த்தைகளையும் கையாள முடிகிறது. அப்போ இந்த சரியான சூழலில் தன்னுடைய தேவையை அவன் வெளிப்படுத்திக்க முடியும். ஏன்னா இங்கே நம்மளை சுற்றி பல்வேறு சூழல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சூழலை எப்படி மனம் ஒழுங்குபடுத்துவது மூலம் செயல்படுது. 2வது, இந்த அந்தகரணம் எப்படி ஒரு உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நடத்தை அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாகவும் இருக்குது, உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்குது. கட்டமைக்கப்பட்ட
விதிகளால் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் வரக்கூடியது தான் அடிப்படையான நுகர்வியல் தேவை. இதை வந்து தொகை நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்டு தேர்வு செய்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த தேர்வு செய்யப்பட்ட உணர்வுகளை மட்டுமே புத்தி வந்து செயல்படுத்துகிறதா அப்படின்னா கிடையாது. புத்தி தன்னிச்சையாக, அதாவது இந்த தனிநிலை புத்தியும் அகங்காரம் மனசும் தன்னிச்சையாக புலன்களின் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வு பொருள்கள் அதன் மூலம் ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. இந்த தூண்டுதல் ஒரு மனிதனுடைய அபரிவிதமான உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இது வந்து தன்னிச்சையாக நடைபெறக்கூடிய நடத்தை. இந்த நடத்தை தான் ஒரு மனிதனுடைய பல்வேறு உணர்ச்சிகளுக்கு காரணமாக இருக்குது. அவனுடைய பாலுணர்வு சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் சரி, பசி, தேவையில்லாத நேரத்தில் உணவு சாப்பிட நினைக்கிறது, இதெல்லாமே புத்தியின் அடிப்படையில் தன்னிச்சையாக தூண்டப்படுவது. அதாவது கட்டமைக்கப்பட்ட விதிகள், அதாவது தொகைநிலைக்கு உட்படாமல், சித்தத்துக்கு உட்படாமல் தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது. இதுதான் உணர்ச்சி பூர்வமான பல்வேறு சிக்கலான நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த தன்னிச்சையான உணர்ச்சிகள் தான் அந்த மனிதனுக்கும் இல்லைன்னா அவரை சார்ந்தவர்களுக்கும் எப்போதுமே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ உணர்வு பூர்வமான நிலை என்பது சுயமானது. அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட விதிகளின் மூலம் அடிப்படை நுகர்வு தேவை ஏற்பட்டு அந்த தேவையை சரியாக செயல்படுத்துவது, அதுதான் அடிப்படையான உணர்வியல். இங்கே வந்து ஒரு ஒழுங்கும் இருக்குது, ஒரு முழுமை இருக்குது. இது வந்து ஒரு சரியான நிறையில் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இது உடலுக்கும் மனதிற்கும் பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்காது. அப்போ நடத்தை என்பது 2 வகையாக இருக்குது. ஒன்று சுயமானதாக இருக்குது, இன்னொன்று தன்னிச்சையானதாக இருக்குது. இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான நடத்தைகள். இந்த மனம் அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்து எப்படி செயல்படுகிறது, மனசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நாம் பேசலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.